தற்போது நம்முடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன்னு திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த கேள்வியை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது கரூரில் நடைபெற்ற அந்த சம்பவம் முதலில் ரொம்ப துயரமான சம்பவம். அது எந்த கட்சி என்னங்கிறது இல்லை. என்ன பொறுத்த மட்டும் 41 பேர் இறந்திருக்கிறாங்க. அந்த அவருடைய இறப்பதற்கு என்ன காரணம் என்பது குறித்து விசாரிப்பதற்கு ஒருநபர் கமிஷன் போடப்பட்டிருக்கு, அரசாங்கத்தால் போடப்பட்டிருக்குது. அவங்க விசாரிச்சிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அந்த விசாரணை அறிக்கை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே முதலமைச்சர் பகிரங்கமாக அறிவிச்சிட்டாரு. இதை நான் அரசியல் செய்ய விரும்பவில்லை என்பதையும் அவர் கரூர்லையும் சொன்னாரு, பிறகும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால அந்த அறிக்கை வரணும். அறிக்கை வந்த பிறகு என்ன உண்மையான காரணம் என்ன என்பது பல பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாக அந்த கூட்டத்திற்கு ஒரு விஜய் தாமதமாக போனது மிக முக்கியமான காரணம் என்று எல்லோராலையும் சொல்லப்படுகிறது. பத்திரிகைகளும் ஊடகங்கள் எல்லாமே அதான் சொல்லுகின்றன, காவல்துறையும் அதான் சொல்லுகிறது. மற்றவங்க இல்லை, நான் என்னுடைய கருத்தும் அந்த கருத்து தான். ரொம்ப காலதாமதமாக போனது ஒரு நெருக்கடி ஏற்படுவதற்கு, மரணத்திற்கு அது காரணமாக இருந்திருக்கிறது ஒரு பொதுவான காரணம். மற்ற ஏனைய காரணங்கள் என்ன என்பது விசாரணை கமிஷன் அறிக்கை வந்த பிறகு தான் என்னங்கிறது முழு உண்மை வெளிப்படும். அந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறதோ அந்த அறிக்கை அப்படிங்கிறத அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் அதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க என்று சொல்லப்படுதோ அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இப்போ ஏன் கைது பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் கருதுகிறேன். அறிக்கை வந்த பிறகு முழுமையான நடவடிக்கை நிச்சயமாக அரசு எடுக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன், எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு முத்தரசன்.